ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் 316 சேனல் மூலமாக உங்களை புதிய மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவியானவர் இன்றைய நாளிலே ஒரு புதிய தலைப்போடு கூட உங்களோடு பேச விரும்புகின்றார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீங்க, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் நாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தோற்றிட பலரும் உண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, பொற்பரனே சற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். பொற்பரனே சற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஒன்றுமில்லாத என்னையும் கூட ஆண்டவரே உடைய அல்லையில் வைத்து என்னை பாதுகாத்துக் கொண்டீரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த ஒரு வசனத்துல 3 காரியம் சொல்லப்படும். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக சொல்லப்படும். உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கடந்த 2 வாரமாக 8 விதமான தலைப்பிலே நாம் தியானித்தோம். அதை திரும்பவும் சொல்ல அவசியமில்லை என்று நினைக்கிறேன். இன்றைக்கு அசையாதவர்களாய் நாம் இருப்போமா, எப்படி அசையாதவர்களாய் இருப்போம் என்று சொல்லி சில காரியங்களை 4 தலைப்பிலே நேரத்தை கருதி நாம் தியானிக்கலாம். யார் அசையாமல் இருப்பார்கள்? முதலாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருப்பார்கள். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். சீயோன் பர்வதம் ஒரு நிலையான பர்வதம், ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த சீயோன் மலையில தான் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சீயோன் மலையை போல யார் இருப்பாங்களாம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் இருக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாத்தீங்களா? அப்போ எந்த ஒரு மனிதன் கர்த்தரை மட்டும் நம்புறானோ அவன் அசையாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 21:7 வாசிங்களேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். பாத்தீங்களா? தாவீது ராஜாவை குறிச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜா என்ன சொல்றாங்க? 21:7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அவர் அசைக்கப்படாதிருப்பார். அததான் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்றார் இல்லையா? அப்ப எப்பவுமே தாவீது கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருக்கிறார். அதனாலதான் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்போம் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லி நமக்கு அவர் ஒரு வாக்குறுதியா ஆண்டவர்
நிமித்தமா கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். எனக்கு இதை சொல்லும் போது வேதத்துல ஒரு நபரை குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது. அது யாருன்னா மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய எஸ்தரின் புத்தகத்திலே வரக்கூடிய நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றைய தினம் ஆமோன் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரமம் நிறைந்தவனானான். பாத்தீங்களா? அந்த இன்னொன்னு கூட 3ஆம் அதிகாரம் அப்படியே பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் முன்னாடி அதுல 2ஆம் வசனம் பாருங்களேன். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பாத்தீங்களா? மொர்தெகாய் அவனை வணங்கல. ராஜா கட்டளை கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவனை ரொம்ப மேன்மையா வச்சிருந்தாரு. ராஜா பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த 5ஆம் அதிகாரத்துல எஸ்தர் ராஜாத்தி அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கிறா. என்னைய தவிர யாருமே ராஜாத்தி விருந்து வைக்கல. ராஜாவும் நானும் தான் இருந்தோம். எஸ்தர் ராஜாத்தி கொடுத்த விருந்தினன் மிகுந்த சந்தோஷமா போறான். ஆனா வாசல்ல இருக்கிற மொர்தெகாய் என்ன பண்ணல? அவனுக்கு எழுந்திருக்கல. அவன் வந்த உடனே எழுந்திருக்கல. அவனை நமஸ்கரிக்கல. அவனை வணங்கல. அவன் என்ன பண்றான்? அசையாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதனால ஆமானுக்கு ரொம்ப கோபம் நிறைந்தவனா நான் சந்தோஷமா வரான். ஆனா மொர்தெகாய் அசையாம இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. மொர்தெகாயை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மொர்தெகாய் என்றால் சிறிய மனிதன் என்ற அர்த்தம், அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை உடையவனா இருக்கான். பாருங்க, தாய் தகப்பன் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய மகளுக்கு தன் அண்ணன் மகள், அவள் அண்ணன் மகள் மொர்தெகாய் சித்தப்பா வேணும் எஸ்தருக்கு. ஆனா தன் மகளை போல வளர்த்ததுனால பிள்ளை போல அவளை வளர்க்கறாங்க. ஆனா ஆக்சுவலா அவர் அண்ணன் மகள் சித்தப்பா தான் வேணும், சின்ன தகப்பன் என்று சொல்லி சின்ன தகப்பன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சின்ன தகப்பனுடைய மகள். அப்ப சின்ன தகப்பன் இவன் அண்ணன் முறையா தான் வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளைய அப்படி அழகா என்ன பண்றாரு? வளர்க்கிறார். நீங்க இந்த எஸ்தரின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலேயே 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது 7ஆம் வசனத்துல, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர், சித்தப்பா மகள். சரிங்களா? சித்தப்பா மகள்னா இவர் அண்ணன் வேணும். ஆனா தன்னுடைய பிள்ளை போல அவங்க 2 பேரும் எல்லாரும் தன்னுடைய பிள்ளை போல அவர் என்ன பண்றாரு? வளர்க்கிறாரு. அப்போ நிறைய காரியம் எஸ்தருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை உடையவர். அதனாலதான் கடவுளை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமா இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். எந்த ஒரு சிக்கல்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? அப்படியே மாற்றி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையோட உபவாசத்தோட காணப்படுறத பாக்குறோம். எஸ்தரையும் அந்த மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்த போது, யூத ஜனங்களுக்கு பிரச்சனை வந்த போது எஸ்தரையும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறார். அதனால என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவன் சந்தோஷமா வந்தான். நிறைய காரியம் ராஜாவுக்கு உண்மையாயிருந்தான். ராஜாவை கை போடுறதுக்கு 2 பேர் பார்த்த உடனே அவங்கள என்ன பண்றாரு? எஸ்தர் கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள விலக்கிட்டு ராஜாவை காக்குறான். அதெல்லாம் 4ஆம் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. எஸ்தர்கிட்ட சொன்ன உடனே அந்த காரியம் உண்மை என்று தெரிந்தவுடன் அவங்க 2 பேரையும் தூக்கல போட்டுறாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். அவன் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி அவரை மட்டும்தான் நான் வணங்கணும்னு இருந்தபடினால அவன் அசைக்கப்படாமல் இருந்தான். அதனால பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் நடந்தது. மொர்தெகாய் அவ்வளவு சந்தோஷமா 5ஆம் அதிகாரத்துல போறான். ஆனா கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தூக்கு மரம் மொர்தெகாய்க்காய் செய்யப்பட்டிருந்தது. அந்த தூக்கு மரத்திலே ஆமான் போடப்பட்டான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். அதில் போடப்பட்டான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதே எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எப்படிலாம் ஆண்டவர் உயர்த்தினான். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்தான் என்று போடப்பட்டிருக்கு.
அதே மாதிரி மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டான். ஏன்னா ராஜாவை அவர் காத்து கொண்டபடினால அன்றைக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆண்டவர் அவருக்கு தூக்கம் வரவிடாமல் செய்து ராஜாவுக்கு இந்த காரியத்தை நினைப்பூட்டினபடினால பாருங்க, ராஜா உடுத்திக் கொள்கிற 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிப்பிக்கப்பட்டது, ராஜ முடியும் கொண்டு வரப்பட்டது. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் இத ஆமானே சொல்றான். என்ன செய்யப்படணும்னு சொன்ன உடனே ஒருவனுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே அது கொடுக்கப்பட வேண்டும். அவன் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படணும், அவனுக்கு முன்பாக கூறப்படணும்னு சொன்ன. நீ போய் அப்படியே அங்க வாசல்ல இருக்கிற மொர்தெகாய்க்கு செய்யின்னு சொல்றாங்க. வெட்கப்பட்டு அவன் போறான். அப்படியாய் காரியங்கள் நடக்கிறது. கடைசியில பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல, வல்லமையும் பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடிகள் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான். பாத்தீங்களா, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போலிருப்பாங்க. ஆனா இந்த துஷ்ட ஆமான் என்ன பண்ணா, அவன் தான் வெட்டின குழியில் அவனே விழுந்து போனான். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்பவுமே கர்த்தரை நம்பி வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடல் கூட பாடலாம். என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. 2வது பாருங்க, யார் அசைக்கப்படுவதில்லையா, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமானுடைய வேரோ அசையாது. அதென்ன நீதிமானுடைய வேர் என்பது அவனுடைய அடித்தளத்திலிருந்து அவன் அசைக்கப்பட மாட்டான். அவனுடைய சரீரம் அப்படின்னா அவனுடைய அடித்தளத்திலிருந்து அவன் எந்த விதத்திலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அசைக்க மாட்டான். ஒரு மரத்துக்கு வேர் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அப்படி மறைந்து காணப்படுது. அது போல நீதிமான் மறைந்து கர்த்தருக்குள் மறைந்து அவன் அசையாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10:30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, அவனுடைய வேறு அசைக்கப்படாது முழுக்க. அப்ப என்றென்றைக்கு அவனது அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112:6 வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கு, இந்த இடத்துல எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்றென்றைக்கும் அசையாமல் அசைக்கப்படாது இருப்பான். அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படாது இருப்பான். அதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா. தானும் அசைக்க முடியாது, தானும் அசைக்க முடியாது இருக்கான். யாரும் அவனை என்ன பண்ண முடியாது, அசைக்கப்படாமல் இருப்பான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்ப அசைக்கப்படாமல் இருக்கிறான்னா அவனுடைய வேர் வேர் அசைக்கப்படுவதில்லை சொல்லப்பட்டிருக்கல. அந்த வேர்ல இருந்து கனி உண்டாகுமா. அந்த அடித்தளத்திலிருந்து அவன் வாய் திறந்தா கனிதான். வாய் திறந்த பேசினாலுமே ஒரு இனிமை காணப்படும்ன்றதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கு. யோபு 29ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா யோபு எப்படி செழிப்பா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 29:19 மட்டும் வாசிங்க. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கி இருந்தது. பாத்தீங்களா, நீங்க 1ல இருந்து வீட்டுல நிதானமா வாசித்து பாருங்க. யோபு எப்படி எல்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்று போன மாதங்கள்லாம் என்ன எப்படி எல்லாம் வச்சிருந்தாரு. எல்லாரும் எழுந்திருப்பாங்க, எல்லாரும் வாய் பொத்திக்குவாங்க, முதியவர்களாம் கூட. அப்படி இருந்த நான், வாலிப பிள்ளைகளும் அப்படி இருந்தாங்க. இப்ப என்னை யாருமே என்ன பண்ணல, அசட்டை பண்றாங்க, யாருமே என்ன கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும்
தங்கி இருந்தது என்று சொல்லப்படும். அவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தரை நம்பினான். அவன் கடைசி வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை, உதட்டினால் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. அதனால கிடைச்சது அவனுக்கு என்ன? நிலையான ஒரு சந்தோஷம், நிலையான ஒரு காரியம் கிடைச்சது. அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். பிள்ளைகள்லாம் திரும்ப பிறந்தது. பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் பெற்றெடுக்க யோபுவுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தர் பலன் கொடுத்தார். அவருடைய குமாரத்திகள் போல சௌந்தரிய வாட்டிகள் யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. 7 குமாரரும் 3 குமாரத்திகள், மற்ற எல்லாமே இரட்டிப்பாய் கிடைத்தது இல்லையா? எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவன் கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கையா இருக்கிறான். அவன் சொல்றான், என் தோல் முதலாலுமை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து நான் என் ஆண்டவரை காண்பேன், துதிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே என்று சொல்லி நான் அவரை பார்ப்பேன் சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். சார், அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம், எசேக்கியேல் 14:14 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இதை ஏன் நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா, யோபுவை குறிச்சு ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. 2 இடத்துல சாத்தாங்கிட்டையும் சொல்றாரு, யோபு உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவன் நீதிமான்ற வார்த்தை இல்ல. அப்ப நீதிமான் என்பது யாரு அப்படின்னா, சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுறதுதான் நீதிமான். இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி 3 பேரை குறிப்பிடுறாரு. 14:14 3 பேரை குறிப்பிடும் போது அதுல நோவா, தானியேல், யோபு 3 பேரும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாவை மாத்திரம் தப்பித்துக்கணும். 20ஆம் வசனமும் அதேதான், சேம் தான், அதை வாசிக்க வேண்டியதில்ல. அதே சொல்லப்படுது. யோபு, தானியேல், நோவா 3 பேரை குறித்து சொல்லப்படுது. நோவா உத்தமன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லப்படுது, நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் போட்டிருக்கு. அதே மாதிரி தானியேலை குறிச்சு சொல்லப்படுது. ஆனா இதுல யோப குறிச்சு இங்க எசேக்கியேல்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா, கடைசியாக ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எந்த ஒரு மனிதன் நீதிமானாய் காணப்படுறானோ அவன் செழிப்பான். நீதிமான்கள் செழிப்பார்கள். செழிப்புக்கு தான் இந்த உதாரணம். யாக்கோபு வேர் பற்றி கனி கொடுத்து அப்படியாய் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். நீதிமான்களாய் நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். நாம் செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். உத்தமர்களாய், சன்மார்க்கம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாடல் கூட பாடலாம். நீதிமானின் வேர்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லையே, என்றென்றும் வேர் பற்றி கனி கொடுக்கும் சாட்சியாய் வாழ்ந்திடுவான். என்றென்றும் வேர் பற்றி கனி கொடுக்கும் சாட்சியாய் வாழ்ந்திடுவான். அடுத்தது, உத்தமனாய் நடப்பவனுக்கு நடப்பவன் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? உத்தமனாய் நடப்பவன் அசைக்கப்பட, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உத்தமனாய் நடப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 15:5. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படும். எப்படி செய்கிறவன்? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறது கடைசி வசனமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல 15ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றா, கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்கும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கு உத்தமனாய் நடந்து. 2ஆம் வசனம் பாருங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு அதுல முடிச்சுட்டு, தன் நாவினால் புறங்கூற மாட்டான், தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும்
அதில் தவறாது இருக்கான்னு சொல்லிட்டு தான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படியாய் செய்கிறவன் அசைக்கப்படுவது. இவன் தாங்க உத்தமன். உத்தமன்னா யாருன்னா இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் தான் உத்தமன். தான் பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, அந்த உத்தமன் யார் அப்படின்னு சொல்வது 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா சரித்திரம்லாம் நமக்கு தெரியும். இது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் வசனத்துல எசேக்கியா மிகவும் அழுதான். நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமும் மன உண்மையுமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி என்ன உத்தமமா இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப வியாதிப்பட்டவன ஏசாயா மூலமாக ஆண்டவர் அனுப்புறாரு. அவருடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி அவன் இறந்து போயிருவான்னு சொன்ன உடனே ஏசாயா தீர்க்கன் போய் சொல்றான். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, சுவர்புறமாய் திரும்பி அப்படியாக ஆண்டவரிடத்துல நோக்கி அழுகுறாரு. நான் இப்படி எல்லாம் இருந்தேன் ஆண்டவரே, உத்தமனா உமக்கு உண்மையா தானே நான் இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி திடீர்னு ஒரு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் மனாசை எல்லாம் பிறக்கிறதெல்லாம் அதுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே. அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை எல்லாம் இல்ல, அதனால சிறிய வயதாதான் அவனுக்கு இருந்திருக்கும். அப்ப அப்படியாய் சொன்ன உடனே ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறாரு. அவருடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுக்கிற அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். எதுக்கு இதை சொன்னா, உத்தமனாய் நடந்த எசேக்கியா எப்படி உத்தமனா நடந்தா. 2 ராஜாக்கள் 18:6 வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரியா ராஜா என்னதான் பண்ணி ஜனங்களெல்லாம் அவன் பக்கம் திரும்ப பார்த்தாலும் அவனை சேவிக்கவே இல்லை. கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். எல்லாம் 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா மேடைகளை எல்லாம் அகற்றி சிலைகளை எல்லாம் தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்ட முதல் ராஜா அவன் தான். பாத்தீங்களா, அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் வெட்டி போட்டு தகர்த்து போட்டான். அதனால்தான் அவனுக்கு முன்னாலேயும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவங்க யாரும் இல்லையா, பின்னாடியும் யாரும் இல்லையா. அவன் போற இடமெல்லாம் அனுகூலமா இருந்தது. அவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லி மோசே கற்பித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கை கொண்டு நடந்தான். இதுதாங்க உத்தமனாய் நடக்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல உத்தமன் நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாரும் உத்தமன் கிடையாது. உத்தமன் அப்படின்னு சொல்லும்போது அப்ரைட் பர்சன் சொல்லுவாங்க, நேர்மையாய் நடக்கிறவன் சொல்லுவாங்க. அது பாருங்க, நீதிமொழிகள் 28:18 ஒரு வசனம் கூட இருக்குது. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருள் வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விடுவான். பாத்தீங்களா, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விடுவிக்கப்படுவான். மாறுபாடாய் நடக்கிறவன் 2 வழியில ஏதாவது ஒரு வழியில விழுந்து போறவனா காணப்படுறான். கடைசியா ஒரு வசனம், மத்தேயு 25:21 வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தார் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். சரி, பாத்தீங்களா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தூர தேசத்துக்கு போறவன் எஜமான் என்ன செய்யறான், 5 தாளந்த ஒருத்தட்ட கொடுக்கறான், 2 தாளந்த ஒருத்தட்ட கொடுக்கறான், ஒருத்தன் 1 தாளந்த கொடுத்து நீங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, 5 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்தா அதை பெருக்கிறான். 2 தாளந்து வாங்கினவன் அதை திரும்ப டபுள் மடங்கா ஆக்குறான். 1 தாளந்து வாங்கினவன் போய் நிலத்துல புதைச்சு வச்சிடறான். அப்புறம் எஜமான் வரும்போது இப்படிலாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொன்ன உடனே அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுது. 21, 23 இந்த மாதிரி வசனம், உன் நல்லது உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல உத்தமர்களாய் நடக்கும் போது எஜமானுடைய சந்தோஷம் என்ன, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிறதுனா அந்த எஜமானாகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது
அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது தான் நமக்கு சந்தோஷம் பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட சந்தோஷமான ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் நடந்து ஆண்டவருடைய சத்தியத்தின் வழியிலே உண்மையின் வழியிலே நாம் நடக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். உண்மை வழி நடந்திடும் உத்தமன் அசைக்கப்படுவதில்லை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அடுத்தது கடைசியாக, கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா, கர்த்தரை எனக்கு முன்பாக, நான் முன்னாடி கூட இந்த வசனம் சொன்னேன், கர்த்தரை எனக்கு எப்பொழுதும், அப்பப்போ இல்ல, தேவையுள்ள நேரத்துல மட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அப்படி கிடையாது. சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. நான் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன், அவர் எப்போ என் பக்கத்துல வலது பக்கத்துல எனக்கு இருந்து நான் இருக்கிறனால நான் அசைக்கப்படுது. எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாத்தீங்களா. ஏன்னா அவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, கர்த்தர் தான் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு அவர்தான், என் சுதந்திரத்தை தேவரி, எனக்கு அவர் தான் சுதந்திரம், அவர் தான் எனக்கு பங்கு, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, அவர்தான் அவரை முன்னால வைக்கிறார் பாத்தீங்களா. அதனாலதான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சங்கீதம் 16:8 அப்போஸ்தலர் 2:28 பாருங்களேன். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறார். பாருங்க, இத என்ன அப்படின்னு சொல்லும் போது பேதுரு சொல்றார். பேதுரு ஜனங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்றாரு. நீங்க பார்த்த 25-28 வரைக்கும் இருக்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 16:8-11 அப்படியே இருக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னத இங்க சொல்லி, இப்படி தாவீது சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சந்தோஷனால் நிரப்பினீர் என்று சொல்லுகிறான். அதுதான் முதல்ல வாசல். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். யாரு? தாவீது சொல்றாருன்னு. யாரு சொல்றா? பேதுரு அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அவரை ஒரு உதாரணமாக சொல்றது. அதனால நீங்களும் நானும் பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் பேதுரு நமக்கு தாவீத உதாரணமா சொல்லி நம்ம கர்த்தரை தான் நமக்கு முன்னால வைக்கிறோம். நம்ம ஒரு அதிகாரம் உள்ளவர்களையும் பதவியில இருக்கிறவங்களையும் அந்தஸ்துல உள்ளவர்களையும் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு போனோம்னா அவங்க நம்மள பாதி வழியிலேயே கழட்டி விட்டு போயிடுறாங்க. நிறைய சம்பவம் சொல்லலாம். ஆமா, பாதி வழியில கழட்டி விட்டு போயிருவாங்க. எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஒரு இடத்துல போய் நான் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய தலைவரா இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க கிட்ட போய் ஒரு வேலைக்காக போய் கேட்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் ஒரு வேலைக்காக சொல்லும் போது அந்த அப்ளிகேஷனை என்னுடைய மாமியார்கிட்ட நான் கொடுத்து அனுப்பினேன். ஏன் அப்படின்னு சொல்லும் போது உறவு தான் அதை கொடுத்து அனுப்பும் போது அப்போ என்னுடைய மகளுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. அதனால நான் போய் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த உறவை நான் ரொம்ப மதிச்சு என்னுடைய அத்தை கிட்ட கொடுத்து விட்டேன். அப்ப அந்த தலைவர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாயும் என் வீட்டு வாசற்படியில இருந்து காத்திருந்து இப்படி அப்ளிகேஷன் கொடுக்குது, அவளுக்கு என்ன அவ்வளவு ஒரு பெருமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு இன்னை வரைக்கும் அதுக்கு பிறகு எனக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் எனக்கு வேற இன்ஸ்டிடியூஷன்ல வேற ஸ்தாபனத்துல அதே வேலையை கொடுத்து என்னை எந்த மட்டுக்கும் உயர்த்த விடுமோ அந்த மட்டுக்கும் உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த அருமையே இதை திடீர்னு தான், நான் எதுலையும் எழுதி வைக்கல, எதுவுமே சொல்ல, திடீர்னு எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. எனவே கர்த்தரை தான் நமக்கு முன்பாக வைக்கணும். எந்த ஒரு மனிதர்களோ எந்த ஒரு உறவோ நமக்கு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது. யாருடைய சிபாரிசும் நமக்கு வேண்டியதில்லை. கர்த்தரை நம்ம முன்னால வச்சுட்டோம்னா அவர் போய் எல்லா காரியத்தையும் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கீங்களா? மனிதர்களை நம்பி ஏமாந்து இருக்கிறீங்களா? உறவுகளை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? தலை குனிந்து போயிருக்கீங்களா?
கவலைப்பட வேணாம். இன்றைக்கு என் ஆண்டவரை மட்டும் முன்னாடி வச்சு நாம் செபிக்கும் போது, காரியங்களை செய்யும் போது, எப்படி தாவீது அசைக்கப்படாமல் இருந்தது போல நீங்களும் நான் அசைக்கப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு வேலை கிடைச்சதுன்னா கூட நான் இப்படி ஷைன் பண்ணிருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை அழகாய் உயர்த்தி அந்த நான் வேலை செய்யும் ஸ்தாபனத்துல, வேலை செய்த ஸ்தாபனத்துல என்னை அழகாய் உயர்த்தினார். அநேக பேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்னை மாற்றினார். கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். எனவே அவரை தான் நாம் முன்பாக வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 14:1 அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14:3 வாசித்து முடிக்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இது 14ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசித்து பாருங்க. பவுலும் பர்னபாவும் கர்த்தரை முன்னிட்டு ஊழியம் செய்யறாங்க. கர்த்தரை முன்னால வச்சு அவங்க ஊழியம் செஞ்சதுனால அந்த ஊழியம் அப்படியே பெருகுச்சு. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதை ஃபுல்லா நேரத்தை கருதி நான் இதோடு அதை முடிக்கிறேன். நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 14 கர்த்தரை முன்னிட்டு யார் ஒருவர் செய்கிறாங்களோ ஊழியம், அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க எப்போதும் அசைக்கப்படாமல் இருப்பாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த 4 காரியத்தை கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவது, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை, உத்தமனாய் நடப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என் முன் எப்போதும் உம்மையே வைத்திருந்தேன். எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை நான் என்றும் அசைக்கவே படுவதில்லையே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை நான் என்றும் அசைக்கவே படுவதில்லையே. நீங்க மட்டும் இல்லேனா. ஆமாண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உங்களை எப்பவுமே எங்களுக்கு முன்பாக வைக்கும் போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உத்தமமாய் நடக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை, உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருக்கும் தாங்க. யார் யார் கேட்டுக்கொண்டிருக்காங்க, மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும், உறவுகளை நம்பி தலை குனிந்தது போதும், வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே. உம்மை மட்டும் முன்னாக வைத்து காரியங்கள் நடப்பிக்கும் போது அசைக்கப்படாமல் ஆசீர்வாதமாய் நாங்கள் மாற்றப்படுவோம். மொர்தெகாய் வாசல்ல இருந்தவனை ராஜாவுக்கு நிகராக உயர்த்தினீர். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆடுகள் பின்னே திரிந்த தாவீதை எவ்வளவு அழகாய் அரசனாக உயர்த்தினே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எளியவர்களாக எங்களுக்கும் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.